வணக்கம் தோழிகளே, பிரபஞ்சம் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு கோலம் வீடியோ பற்றி தான் நான் பேச போகிறேன். அதுலேயும் குறிப்பாக மங்களகரமான சங்கு கோலம் பற்றி தாங்க பேச போகிறேன். இப்போ சங்கு கோலம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதோட அந்த சங்கு கோலத்தோட முக்கியத்துவம், வரலாறு, ஆன்மீகம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். தமிழர் பண்பாட்டிலேயே மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது கோலந்தாங்க. கோலம் போடுவது நல்ல பழக்கமாக மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் கருதப்படுது. கோலம் போடுவதால் வீடு அழகாக இருக்கிறதோட வீட்டில் ஒழுங்கு, அமைதி, மகிழ்ச்சியும் உருவாகுது. அந்த வகையில் சங்கு கோலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மகாவிஷ்ணு தன்னுடைய திருக்கரங்களில் வைத்திருக்கக்கூடிய சின்னங்களில் கோலமும் ஒன்றுதாங்க. கோவிலெல்லாம் பூஜை செய்கிறாங்கன்னா அந்த பூஜையை செய்வதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சங்கு தாங்க ஊதுவாங்க. ஏன் சங்கு ஊதுறாங்கன்னா அந்த சங்குலேருந்து வரக்கூடிய ஒளி மக்கள் இடத்துல ஒரு பக்தி உணர்வை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டிற்கு தேவையான அமைதியான சூழலையும் உருவாக்கி தருதுன்ற ஒரு நம்பிக்கைக்காக தான் கோவில்களில் சங்கு ஊதப்படுது. அதனால் சங்கு வடிவிலான கோலம் போடுறத மக்கள் ஒரு மங்களகரமாக கருதுகிறாங்க. குறிப்பாக இந்த சங்கு கோலம் வெள்ளிக்கிழமைகள், பண்டிகை காலம், பௌர்ணமி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி, வரலட்சுமி விரதம், பொங்கல், தீபாவளி போன்ற காலங்களில் மக்களால் போடப்படுது. அதிகாலையில் நம்ம கோலம் போடுறதுனால நம்மளுடைய மனம் ஒருமுகப்படுத்தப்படுது. ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்கவும் உதவுது. சில பேர் இந்த தியான அனுபவமாகவும் இதை உணர்றாங்க. இப்படிப்பட்ட சங்கு கோலத்தை பூஜை அறை, துளசி மாடம் போன்ற இடங்களிலும் போட்டு அலங்கரிக்கலாம். இந்த சங்கு கோலத்தை நீங்களும் உங்கள் வாசலில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட அனுபவத்தை படிக்க எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது போன்ற பாரம்பரிய கோலம், வண்ண கோலங்கள், தினசரி கோலங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பிரபஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தாங்க எனக்கு மேலும் மேலும் வீடியோ உருவாக்க ஊக்கமளிக்கும். நேரம் ஒதுக்கி என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் புதிய கோலத்தோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னோட சேனலில் கோலம் வீடியோ மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோ தாங்க நான் போடுறேன். நேற்று கூட சீஸ் பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சமையல் வீடியோ போட்டிருந்தேன். அதில் பன்னீரும் சீஸும் நான் என் வீட்டிலே தான் செய்வேன், கடையிலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கூட கமெண்டில் 2 தோழிகள் அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கட்டாயம் அந்த 2 தோழிகளுக்காக சீஸ் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ கூடிய விரைவிலேயே நான் போடுறேன். அந்த 2 தோழிகளும் யாருன்னா கிரியேட்டிவ் வித் ஃபன் ஐடியிலேருந்தும் ஏஎஸ்வி சிவனடியார் ஐடியிலேருந்து தான் போட்டிருந்தாங்க. ஏஎஸ்வி சிவனடியார் அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க போல். நான் அவங்க சேனலில் போய் பார்த்தேன், கதை சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு அவங்க சொன்ன கதையெல்லாம். கட்டாயம் இவங்க 2 பேருக்காகவும் நான் சீஸ் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.